வணக்கம் தொழில்நுட்ப தலைவர்களே. மே 2026க்கான என்டர்பிரைஸ் ஏஜென்டிக் ஷிஃப்ட், அதாவது செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்பு குறித்த இந்த பிரத்யேக பகுப்பாய்விற்கு உங்களை வரவேற்கிறேன். எந்த ஒரு மிகைப்படுத்தலும் இல்லாம ஏஐ எக்கோசிஸ்டம்ல இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த மிகப்பெரிய வியூக மாற்றங்களை துல்லியமான தரவுகளின் அடிப்படையில இன்னைக்கு நாம கிளினிக்கலா அலச போறோம். சரி, வாங்க உள்ளே போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற அஜெண்டா ரொம்பவே கிளியர். முதல்ல ஓப்பன்ஏஐயோட மேத்தமெட்டிக்கல் என்டர்பிரைஸ் ரீசனிங், அடுத்து கூகுள் டீப் மைண்டோட எட்ஜ் மூவி ரன் டைம்ஸ், மூணாவதா ஆந்த்ரோபிக்ஸோட சைபர் செக்யூரிட்டி பாரடைம், நாலாவதா மெட்டாவின் கேபெக்ஸ் மற்றும் ஓப்பன் வெயிட்ஸ் உத்திகள், அஞ்சாவதா என்விடியாவோட ஹார்ட்வேர் ரெஃப்ரெஷ், அப்புறம் கடைசியா இந்த எக்கோசிஸ்டம் மாற்றங்களோட ஸ்ட்ராட்டஜிக் தாக்கங்களை நாம படிப்படியா பார்க்க போறோம். இந்த வாரத்தோட மிக முக்கியமான ஒரு மேக்ரோ தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெனரேட்டிவ் ஏஐ சாட்பாட்ஸோட காலம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆமாங்க, மே 2026ல இருந்து நாம அதிகாரப்பூர்வமா ஏஜென்டிக் ரன் டைம்ஸ் காலகட்டத்துக்கு மாறிட்டோம். இனிமேல் ஏஐ கிட்ட ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் வாங்குறதுக்கு பதிலா அதுவே பின்னணியில பல படிநிலைகளை கொண்ட சிக்கலான வேலைகளை தன்னிச்சையா செஞ்சு முடிக்கும். இது உண்மையிலேயே ஒரு கேம் சேஞ்சர். சரி, இப்போ முதல் பகுதிக்கு வருவோம். ஓப்பன் ஏஐ நிறுவனத்தின் மேத்தமேட்டிக்கல் என்டர்பிரைஸ் ரீசனிங். ஓப்பன் ஏஐ இப்போ தங்களோட அடிப்படை உத்திய மொத்தமா மாத்திட்டாங்க. சும்மா பிரம்மாண்டமா பாராமீட்டர்களை அதிகப்படுத்துறதை விட்டுட்டு இப்போ அவங்க முழு கவனமும் நிரூபிக்கக்கூடிய கணித பகுத்தறிவு மேல தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, 80 வருஷமா தீர்க்கப்படாம இருந்த பால் ஏர்டாஸோட கணித புதிரை அவங்களோட ஏஐ மாடல் இப்போ சால்வ் பண்ணிருக்கு. இது ஏதோ இணையத்துல இருக்கிற பழைய டேட்டாவை மனப்பாடம் செஞ்சு வந்ததில்ல. மின்கோஸ்கி லாட்டிஸ் லாஜிக்கை பயன்படுத்தி ஒரு புதிய கணித விதியையே அது தானா உருவாக்கியிருக்கு. இதை உலகத்தோட டாப் கணிதவியலாளர்களும் வெரிஃபை பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கார்ப்பரேட் நிறுவனங்களோட பிரைவசிக்காக செக்யூர் எம்சிபி டனலை அறிமுகப்படுத்தி நிறுவனங்களோட சர்வர்களுக்கே நேரடியாக பாதுகாப்பான சேவையையும் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பகுதி 2, கூகுள் டீப் மைண்ட் நிறுவனத்தோட உள்கட்டமைப்பு பரிணாமம் மற்றும் எட்ஜ் எம்ஓஇ ரன் டைம்ஸ். இப்போ ஏஜென்ட்டுகளோட வேகத்தை அதிகப்படுத்துறதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய தடைய கூகுள் ரொம்ப சரியா ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஆம்டால்ஸ் லா அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அதாவது ஒரு ஏஐ மாடல் என்னதான் ரொம்ப வேகமா சிந்திச்சாலும் அதை பயன்படுத்துற பழைய எக்ஸ்டர்னல் டூல்ஸ் மெதுமா இருந்தா ஒட்டுமொத்த ப்ராசஸும் கண்டிப்பா தாமதமாகும். மாடல் நொடி பொழுதுல மில்லியன் கணக்கான டோக்கன்ஸை உருவாக்கினாலும் பழைய ஏபிஐகளுக்காக அது வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை வந்தா ஏஜென்ட் தொழில்நுட்பம் முழுமையடையாது இல்லையா? இந்த தடையை உடைக்கிறதுக்காக கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தங்களோட ஏஐ மாடல்களை கொண்டே உள்ளக பைத்தான் டூல்களை கோ ப்ரோக்ராமிங் மொழிக்கு தானாகவே மாற்றி எழுதியிருக்காங்க. இதோட ரிசல்ட், தன்னிச்சையான ஏஜென்ட் செயல்பாடுகள்ல 10 முதல் 20 மடங்கு வேகம் எட்டப்பட்டிருக்கு. இது நாம கற்பனை செஞ்சு பார்க்கறத விடவும் ரொம்ப அதிவேகமான இயந்திர செயல்பாட்டு திறன். ஜெமினி 3.5 ஃபிளாஷ் மாடலோட இந்த பெஞ்ச்மார்க் மேட்ரிக்ஸை கவனிச்சிங்கன்னா, அது பல படிநிலைகளை கொண்ட ஏஜென்ட் வேலைகளுக்காக எவ்வளவு அக்ரெசிவா ஆப்டிமைஸ் செய்யப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு புரியும். டெர்மினல் பெஞ்ச் 2.1ல 76.2% மற்றும் சேரிவ்ல 84.2%ன்னு இது அபாரமான துல்லியத்தை காட்டுது. ஆனா இது ரொம்ப வேகமா செயல்பட்டாலும் தொடர்ந்து இயங்கும் போது செலவு கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு டெவலப்பர்கள் தரப்புலேருந்து ரிப்போர்ட்ஸ் வரதையும் நம்ம கவனிக்கணும். அதே கூகுளோட ஜெம்மா 4 மாடல்களை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். 31 பில்லியன் பாராமீட்டர்ஸ் இருக்கிற டென்ஸ் மாடலோட 97% தரத்தை வெறும் 12% கம்ப்யூட்டிங் செலவுல ஜெம்மா 4 எம்ஓஇ மாடல் கொடுக்குது. இதுல 128 சிறிய எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாலும் ஒரு டோக்கனுக்கு வெறும் 3.8 பில்லியன் பாராமீட்டர்கள் மட்டும்தான் ஆக்டிவா வேலை செய்யுது. இது என்ன பண்ணுதுன்னா, உங்களோட சொந்த லோக்கல் சிஸ்டத்திலேயே பவர்ஃபுல்லான ஏஐ ரன் பண்றதுக்கான வழியை ரொம்பவே சுலபமாக்கிடுது. இப்போ மூணாவது பகுதிக்கு தடையின்றி மாறுவோம். ஆந்த்ரோபிக்கின் சைபர் செக்யூரிட்டி பாரடைம். 23,019. இந்த நம்பர் என்னன்னு தெரியுமா? இது ஆந்த்ரோபிக் நிறுவனத்தோட கிளாட் மித்தோஸ் பிரிவியூ மாடல் ப்ராஜெக்ட் கிளாஸ்விங் மூலமா ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்கள்ல தன்னிச்சையா கண்டுபிடிச்ச பாதிப்புகளோட எண்ணிக்கை. இதனால சைபர் செக்யூரிட்டி துறையில ஒரு மிகப்பெரிய மாற்றமே நடந்திருக்கு. இனிமேல் சாஃப்ட்வேர்ல இருக்கிற ஓட்டைகளை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமே இல்ல. அதை நாம எவ்வளவு சீக்கிரமா பேட்ச் செஞ்சு சரி பண்றோம் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். ஆந்த்ரோபிக் மற்றும் ஓப்பன் ஏஐக்கு இடையான இந்த ஒப்பீட்டை பார்த்தீங்கன்னா நிஜமாகவே கொஞ்சம் அச்சுறுத்தலாகத்தான் இருக்கு. மித்தோஸ் பிரிவியூ 21 பாதிப்புகளை வெற்றிகரமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கு. குறிப்பா வோல்ஃப் சிஎஸ்எல், ஃபயர்ஃபாக்ஸ் 50 மாதிரியான நிஜ உலக சிஸ்டம்ஸையே அது உடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஷார்ட் ஷிஃப்ட் 128+ அப்படிங்கிற சிக்கலான சிஸ்டத்தை அது தானாகவே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சிருக்கு. ஆனா மறுபக்கம் ஓப்பன் ஏஐயோட ஜிபி 5.5 மாடலால வெறும் 2 பாதிப்புகளை மட்டும்தான் தாக்க முடிஞ்சுது. நிஜ உலகத்துல மித்தோஸ் மாடலோட இந்த திறன் ஒரு பக்கம் ஆச்சரியத்தை கொடுத்தாலும் செக்யூரிட்டி பத்தின மிக தீவிரமான கேள்விகளையும் எழுப்புது. அடுத்து பகுதி 4, மெட்டாவின் கேபெக்ஸ் மற்றும் ஓப்பன் வெயிட்ஸ் உத்திகள்.
$135 பில்லியன் 2026ஆம் ஆண்டுக்கான மெட்டாவோட மூலதன முதலீடு இதுதான். கடந்த வருஷத்தை விட இது 73% அதிகம். மார்க் ஜுக்கர்பர்க் எடுத்திருக்கிற இந்த கடுமையான அதிரடியான உத்தியை நீங்க கவனிச்சிங்களா? இந்த பிரம்மாண்டமான முதலீட்டோட சேர்த்து சுமார் 7000 இன்ஜினியர்களை மாற்றி அமைச்சு ஹேட்ச் அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் ஏஐ ஏஜென்ட்டை உருவாக்குற பணியில மெட்டா ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க. லாமா 4 கட்டமைப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கொஞ்சம் பார்ப்போம். லாமா 4 ஸ்கவுட் மாடல் 10 மில்லியன் டோக்கன் கான்டெக்ஸ்ட் விண்டோவோட வருது. இது டெவலப்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஆனாலும் திரைமறைவுல மெட்டா பல சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட அடுத்த தலைமுறை ஃப்ரான்டியர் மாடலான அவகாடோ ரொம்பவே தாமதமாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம காப்புரிமை மீறல் வழக்குகளையும் அவங்க சட்ட ரீதியா எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. பகுதி 5 ஹார்ட்வேர் லேயர். அதாவது NVIDIA எப்படி உலகளாவிய ஹார்ட்வேர் மாற்றங்களை கட்டாயப்படுத்துது அப்படிங்கிறத பார்ப்போம். சாஃப்ட்வேர் உலகத்துல என்னதான் மேஜிக் நடந்தாலும் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது ஹார்ட்வேர்ல NVIDIAவோட மேலாதிக்கத்தை யாராலையும் அசைக்கவே முடியாது. 2026 மூன்றாம் காலாண்டுல வெளிவரப்போற இந்த ரூபின் கட்டமைப்பு நிஜமாவே ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். வீரா CPU, ரூபின் GPU, NVLink 6, ConnectX 9, ப்ளூஃபீல்ட் 4 மற்றும் ஸ்பெக்ட்ரம் X அப்படின்னு இந்த 6 சிப் அமைப்புகளை கொண்ட புதிய தலைமுறை ஹார்ட்வேர் முந்தைய பிளாக்வெல்லை விட 150% அதிக FP4 பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. இது மொத்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சுழற்சியுமே அப்படியே மாத்தி அமைக்குது. NVIDIAவோட ஸ்ட்ராட்டஜி வெறும் சிப்களோட நிக்கல. உலகளாவிய விநியோக சங்கிலியை எப்படி தங்களுக்குள்ள வச்சிருக்காங்க பாருங்க. லூமெண்டம், கார்னிங் மற்றும் ஐரன் மாதிரியான நிறுவனங்களோட $பில்லியன் கூட்டணிகள் மூலமா ஆப்டிக்கல் இணைப்புகள், மின்சார உள்கட்டமைப்பு எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. தங்களோட முதல் காலாண்டு வருமானமான $81.62 பில்லியன் தொடர்ந்து பாதுகாக்கவும், சப்ளை செயின்ல தங்களோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்தவும் அவங்க கையாளுற ரொம்ப துல்லியமான உத்தி இதுதான். கடைசியா பகுதி 6 எக்கோசிஸ்டம் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிகேஷன்ஸ். தொழில்நுட்ப தலைவர்களுக்கான ஒட்டுமொத்த வியூக ரீதியான தாக்கங்களை இப்போ தொகுத்து பார்ப்போம். மே 2026ல நாம பார்க்குற மிக முக்கியமான 3 தொழில்நுட்ப பிரிவுகள் இவைதான். 1. த பைஃபர்கேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அதாவது OpenAI ஆழமான கணித பகுத்தறிவுல கவனம் செலுத்த கூகுள் ஏஜென்ட்களின் தன்னிச்சையான செயல்பாட்டில் முழு கவனமும் செலுத்துது. 2. த MOE எஃபிஷியன்சி ரேஸ், ஜெம்மா 4 மூலமா மிக குறைந்த கம்ப்யூட்டிங்ல அதிக திறன் கிடைக்கிறதால தொழில்நுட்பம் இன்னும் பரவலாக்கப்படுது. 3. த மிலிட்டரைசேஷன் ஆஃப் கோட், ஆந்த்ரோபிக் காட்டியிருக்கிற தீவிரமான சைபர் செக்யூரிட்டி திறன் நிறுவனங்களை ஜீரோ ட்ரஸ்ட் பாதுகாப்பு முறையை நோக்கி கட்டாயமா நகர்த்துது. இப்போ உங்களுக்கான ஒரு இறுதியான முக்கியமான கேள்வி. தன்னிச்சையாக செயல்படும் AI ஏஜெண்டுகள் அச்சுறுத்தல்களை உருவாக்கும் இந்த சகாப்தத்துல உங்களோட நிறுவனத்தின் அடிப்படை உள்கட்டமைப்பை நீங்க எப்படி பாதுகாக்க போறீங்க? எட்ஜ் இன்ஃபரன்ஸ் மற்றும் ஜீரோ ட்ரஸ்ட் பாதுகாப்புக்கு உங்களோட நிறுவனம் தயாரா இருக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான பகுப்பாய்வில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி.